எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் என்ன கதை பார்க்க போகிறோன்னா 1001 அரேபிய இரவு கதைகளின் தொகுப்பு 4. இதில் செம்படவனின் கதை பகுதி 2 நம்ம பார்க்கலாம். பகுதி 1 நம்ம ஆல்ரெடியே தொகுப்பு 3 வருது. தொகுப்பு பகுதி அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, அதனால அதெல்லாம் பார்த்தா தான் இந்த வீடியோ புரியுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இதுவுமே ஒரு தனி கதை மாதிரி தான் வரும். அதனால் இந்த கதையை கூட நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை அதுக்கு முன்னாடி உள்ள 3 தொகுப்புகளையும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கதைகள் எல்லாமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கொடூர மன்னனுக்கு அவருடைய மனைவி சொல்லப்பட்ட கதைகள் தான். நாம் 3வது தொகுப்பில் பார்த்த மாதிரி மன்னன் யூனானுடைய வஞ்சக அமைச்சர் தன்னுடைய ஒரு கதையை யூனானுக்கு சொல்கிறார். அந்த கதை என்னன்னா, பாரசீக அரசர் சுல்தான் நாதிர் ஷா தனது ஒரே மகனின் மீது உயிரையே வைத்திருந்தார். அவன்தான் இளவரசன் குஸ்ரு. அவன் அனைத்து போர்க்கருவிகளையும் கையாளுவதில் வல்லவன், புத்திசாலியும் கூட. எந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை அவன் நன்கு அறிந்தவன். ஆனால் தன்னுடைய தவறுக்கு பிறரை கஷ்டப்படுத்தும் இயல்பு உள்ளவன். எனினும் பாரசீக அரசர் நாதிர் ஷா இளவரசர் குஸ்ருவின் மீது உயிரையே வைத்திருந்தார். அத்துடன் தன்னுடைய மகனுக்கு எப்பொழுதும் துணையாக இருக்க வேண்டும் என்று எண்ணிய அரசர் அமைச்சர் ஒருவரே தன்னுடைய மகனுக்கு எப்பொழுதும் துணையாக இருக்குமாறு அமைத்து வைத்திருந்தார். அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு நாள் அமைச்சரும் இளவரசனும் வேட்டைக்கு சென்றார்கள். அப்பொழுது இளவரசன் அந்த காட்டில் ஒரு வித்தியாசமான மிருகத்தை கண்டு அதனை துரைத்து கொண்டு குதிரையில் சென்றான். அவனுடன் அமைச்சரும் குதிரையில் விரைந்தார். ஒரு கட்டத்தில் இளவரசனை துரைத்து கொண்டு சொல்ல முடியாமல் அமைச்சர் சற்று தடுமாறினார். அந்த சமயத்தில் இளவரசர் எங்கு சென்றான் என்றே அந்த அமைச்சருக்கு தெரியவில்லை. இந்நிலையில் காட்டில் வெகு தூரம் சென்ற இளவரசர் அவ்விடத்தில் ஒரு அழகான இளம் பெண்ணை கண்டார். அவள் கண்ணீருடன் காணப்பட்டாள். அவளை பார்க்கவே இளவரசனுக்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது. உடனே அவளை அணுகி அவளை பற்றி அவளிடமே விசாரிக்க தொடங்கினான் இளவரசர் குஸ்ரு. அப்பொழுது அந்த இளம்பெண் இளவரசர் குஸ்ருவிடம் தன்னை பற்றி கூறத் தொடங்கினாள். ஐயா, நான் ஒரு பேரரசரின் மகள். இந்த வனத்திற்கு வந்த சமயத்தில் இதன் இயற்கை அழகில் மயங்கி வெகு தூரம் கடந்து இவ்விடம் நான் வந்துவிட்டேன். இப்பொழுது எனக்கு வழி தெரியவில்லை. நான் தவித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு வழிகாட்டவும் யாரும் இல்லை. எனக்கு தாங்கள் உதவ முடியுமா என்று அவள் கேட்டாள். உடனே அந்த இளவரசர் அந்த பெண்ணை தன்னுடைய குதிரையில் ஏற்றி கொண்டு சென்றான். அந்த இளம் பெண் குதிரையில் ஏறிய உடனே அந்த குதிரை தன்னுடைய விருப்பப்படி விரைந்து ஓடியது. இளவரசன் அப்பொழுதே செய்வதறியாது திகைத்து கொண்டிருந்தான். அவனால் அந்த குதிரையை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அப்படி ஓடிய அந்த குதிரை ஒரு பழைய மண்டபத்தை அடைந்தது. அவ்விடத்தில் அப்படியே நின்றது. இளவரசன் குஸ்ருவுக்கு எதுவும் புரியவில்லை. அப்பொழுது அந்த குதிரையில் இருந்து இறங்கிய அந்த இளம்பெண், நான் உடனே வந்து விடுகிறேன் என்று கூறி அந்த மண்டபத்திற்குள் புகுந்தாள். அவள் அவ்வாறு புகுந்த சில நிமிடங்களில் அவளுக்கு ஏதேனும் ஆபத்து நேரலாம் என்று நல்ல எண்ணத்தில் அந்த இளவரசன் மண்டபத்திற்குள் அவளை தொடர்ந்து ரகசியமாக சென்றான். அப்பொழுது சிறிது தூரத்தில் நின்றிருந்த அந்த இளம்பெண் திடீரென்று ஒரு அரக்கியாக மாறிவிட்டாள். இதனை கண்ட இளவரசனுக்கு தூக்கி வாரி போட்டது. அப்பொழுது அவள் தன்னுடைய அரக்க பிள்ளைகளிடம், பிள்ளைகளே, இன்று நமக்கு நல்ல ஆரோக்கியமான நர மாமிசத்தை அம்மா கொண்டு வந்துள்ளேன். அந்த மாமிச பிண்டம் வெளியே நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னாள். அதனை கேட்ட அந்த அரக்கியின் குழந்தைகள் மகிழ்ந்து கூத்தாடின. இதனை ஒட்டு கேட்டு வந்த அந்த இளவரசன் பயத்தில் சத்தம் போடாமல் அங்கிருந்து ஓடினான். அந்த அரக்கி வருவதற்குள் தன்னுடைய குதிரையில் ஏறி புயல் போல தன்னுடைய அரண்மனைக்கு சென்றான். வேர்க்க விறுவிறுக்க வந்த இளவரசனை கண்ட நாதிர் ஷா அவனிடம் விவரத்தை கேட்டறிந்தார். இளவரசனும் அனைத்தையும் கூறி முடித்து இதற்கெல்லாம் காரணம் அமைச்சன் தான் என்ற ரீதியில் தந்தையிடம் பேசி முடித்தான். தன்னுடைய ஒரே மகன் குஸ்ரு இறந்தால் பிறகு என்னை போன்ற வயதான அரசனையும் கொன்றுவிட்டு ராஜ்ய பதவியை கைப்பற்றி கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் தான் இந்த அமைச்சன் தன்னுடைய மகனை பாதுகாக்க தவறியதாக கூறி தன்னுடைய மகனை பாதுகாக்க தான் நியமித்திருந்த அந்த அமைச்சனை தானே கொன்று ஒழித்தான் அந்த அரசன். இப்படியாக யூனானிடம் கதையை கூறி முடித்தான் அந்த யூனானின் பொறாமைக்கார அமைச்சன். அமைச்சரின் இந்த கதை யூனானை பல வகைகளில் குழப்பியது. அதற்கு மேலும் தூபம் போடும்படியாக அந்த பொறாமைக்கார அமைச்சன் தன்னுடைய பேச்சை தொடர்ந்தான். அரசே, நான் மேற்சொன்ன கதையில் சொன்னது போல ஒரு நாட்டின் அரசன் என்பவர் பல வகைகளில் யோசிக்க வேண்டும். மேற்கண்ட கதையில் ஒருவேளை அந்த அமைச்சர் வேண்டுமென்றே கூட இளவரசரை தொடராமல் இருந்து இருக்கலாம். காரணம், ஒரு பெரிய ராஜ்யத்தை பலர் அபகரிக்க நினைப்பார்கள். ஏனெனில் யாருக்கு தான் அரசனாக வேண்டும் என்ற ஆசை இருக்காது? ஏன், இதில் இந்த ஞானி தூபானம் கூட விதிவிலக்கா என்ன? நாளையே அந்த கை தேர்ந்த மருத்துவன் தங்களை விஷம் வைத்து கூட கொல்லலாம்.
இல்லை அவனே கூட எதிரி நாட்டின் கைப்பாவையாக கூட மாறலாம். ஒருவன் தேவையில்லாமல் மற்றவனுக்கு, அதுவும் இந்த காலத்தில் நல்லது செய்கிறான் என்றால் அவனுக்கு நிச்சயம் ஏதோ ஒரு உள்நோக்கம் இல்லாமல் இருக்காது என்று கூறினான். யூனான் தன்னுடைய பொல்லாத அமைச்சனின் வார்த்தைகளை கேட்ட உடனே அவனுக்குள்ளும் சாத்தான் புகுந்து விட்டது. அவனுடைய மனம் எப்படி எப்படியெல்லாமோ யோசிக்க தொடங்கியது. அமைச்சனே, நீ என்னுடைய கண்களை திறந்து விட்டாய். அன்றைய தினம் என்னுடைய கைகளில் எதையோ கொடுத்து என்னை தொழுநோயை குணப்படுத்திய இந்த தூபான் ஏன் நாளையே எதிரிகளுக்கு விலை போய் வேறு எதையாவது கொடுத்து என்னை கொல்ல மாட்டானா? எனவே தூபானை விடக்கூடாது. அவன் உயிரோடு இருந்தால் எனக்கு தான் ஆபத்து. அவனை இப்பொழுதே கொன்று விடுகிறேன் என்று கூறி தன்னுடைய சேவகர்களை அழைத்து தூபானை இழுத்து வரும்படி பணிந்தான் அரசன் யூனான். அதன்படியே தூபான் அரசவைக்கு இழுத்து வரப்பட்டான். அப்படி இழுத்து வரப்பட்டவர் அரசர் யூனானுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டார். அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. அரசனின் முகத்தை பார்த்தார். அரசன் யூனான் கடுகடுப்புடன் காணப்பட்டான். அந்த அரசன் ஞானி தூபானை பார்த்து, அடே, நான் உன்னை நன்றாக புரிந்து கொண்டேன். நீ உண்மையில் என்னுடைய எதிரிகளின் ஒற்றன்தான் என்பதனை என்னுடைய மதிமிகு அமைச்சர் கண்டு கொண்டு விட்டார். அவர் என்னிடமும் அதனை தெளிவுபடுத்தி விட்டார். இனியும் நீ தப்ப முடியாது. நீ என்னை கொல்வதற்கு முன்னால் நானே உன்னை கொன்று விடுகிறேன் பார் என்று கூறினான். யூனானின் இந்த கொடிய வார்த்தைகளை கேட்ட ஞானி தூபான் உண்மையில் கதிகலங்கி போனார். அழுது துடித்தார். யூனானிடம், அரசே, எவ்வளவு பெரிய பழியை என் மீது நீங்கள் போடுகின்றீர்கள். இது நியாயமில்லை மன்னா. நான் நல்ல நோக்கில்தான் உங்களுக்கு உதவி செய்தேன் என்று அழுது கூறினார். இப்படியெல்லாம் கூறி நீ என்னை ஏமாற்ற முடியாது. உன்னை கொல்ல முடிவு செய்துவிட்டேன். இவனுடைய தலையை வெட்டி எறியுங்கள் என்று ஆணையிட்டான் அந்த கல்மனம் கொண்ட அரசன் யூனான். உடனே ஞானி தூபான், அல்லாஹ் மீது ஆணையாக கூறுகிறேன், நான் நிரபராதி மன்னா என்று கூறி மீண்டும் மீண்டும் கதறினான். ஆனால் யூனான் தூபானை கொல்ல தன்னுடைய சேவகர்களை ஏவினான். அவர்களும் வாளுடன் விரைந்தார்கள். இனி எந்த கொடியவனிடம் கெஞ்சி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதனை உணர்ந்து கொண்டார் ஞானி தூபான். பிறகு அரசரிடம், அரசே, நான் சாகப்போவது உறுதியாகிவிட்டது. எனக்கு ஒரு கடைசி ஆசை உள்ளது. தயவு செய்து தாங்கள் அதனை எனக்காக நிறைவேற்றி வைக்க வேண்டும். உங்களுடைய தொழுநோயை நான் குணப்படுத்தினேன் அல்லவா? அதையாவது ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு எனக்கு உதவுங்கள் என்று கூறினான் ஞானி தூபான். அதனை கேட்ட யூனான், சரி, ஒளிந்து போகிறது. உன்னுடைய கடைசி ஆசை என்ன, சொல்லு என்று கேட்டான். அரசே, எப்படியோ நான் கொல்லப்பட போவது உறுதியாகிவிட்டது. நான் கொல்லப்படுவதற்கு முன்னால் வீடு வரையில் சென்றுவிட்டு சிறிது நேரத்திற்குள் வந்து விடுகிறேன் என்று கூறினான். ஏனெனில் என்னிடம் உள்ள பொருட்கள் சிலவற்றை உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அத்துடன் நான் இறந்த பிறகு என்னுடைய உடலை எந்த இடத்தில் புதைக்க வேண்டும் என்பதனையும் என்னுடைய நண்பர்களிடம் நான் கூற வேண்டும். என்னை நம்புங்கள், நான் அவர்களிடம் கூறிவிட்டு உடனடியாக திரும்பி வந்து விடுகிறேன் என்று கூறினான் ஞானி தூபான். ஆனால் அரசன் யூனான் இதனை மறுத்தார். காரணம், தூபான் தப்பி செல்லலாம் என்று அவர் நம்பினார். அப்பொழுது அரசவையில் இருந்த ஒரு பெரியவர் எழுந்தார். யூனானிடம் தூபானுக்காக மன்றாடினார். தூபானின் கடைசி விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளும்படி மிகவும் வேண்டினார். காரணம், அந்த பெரியவருக்கு தெரியும் தூபான் நல்லவர் என்று. வாக்கு சாதுர்த்தியம் கொண்ட அந்த பெரியவரின் வார்த்தைகளை கேட்ட யூனான் ஒரு வழியாக தூபானின் கடைசி ஆசையை நிறைவேற்ற ஒப்புக்கொண்டார். எனினும் பலத்த காவலுடன் அவரை அனுப்பி வைத்தான். தன்னுடைய வீட்டை அடைந்த ஞானி தூபானும் தன்னுடைய கடமைகள் அனைத்தையும் உடனுக்குடன் முடித்தார். எனினும் அடுத்த நாள்தான் அவர் அரசவைக்கு வந்தார். அவருடன் காவலுக்கு சென்ற வீரர்களும் இருந்தார்கள். அப்படியே அரசவைக்கு வந்த தூபான் கைகளில் ஒரு புத்தகத்தை வைத்திருந்தார். அத்துடன் ஒரு தாம்பலத்தில் சில வண்ண பொடிகளையும் வைத்திருந்தார். ஞானி தூபானை கண்ட அரசர் அவருக்கு தண்டனை அளிக்க உத்தரவிட்டார். தூபான் நிரபராதி என்று அந்த அவையில் இருந்த அனைவரும் அறிந்து இருந்தார்கள். இருந்தாலும் என்ன செய்ய, அரசன் யூனான் மீது இருந்த பயத்தில் யாரும் அந்த அவையில் சத்தியத்தை பேச முன்வரவில்லை. மறுபுறம் தூபான் தாம்பலத்தில் தான் கொண்டு வந்த பொடியை பத்திரமாக கீழே வைத்தார். பிறகு மன்னரிடம், அரசே, இந்த புத்தகத்தில் முக்கிய குறிப்பென்றை தங்களுக்காக விட்டு செல்கிறேன். ஆனால் இதனை தாங்கள் எனது தலை வெட்டப்பட்ட பிறகுதான் திறந்து படிக்க வேண்டும். அத்துடன் எனது தலை வெட்டப்பட்டதும் அந்த தலையை இந்த தாம்பலத்தில் இருக்கும் பொடியில் வைத்து அழுத்த வேண்டும். அதனால் இரத்தம் நின்றுவிடும். அதன் பிறகுதான் நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று கூறினார். ஞானி தூபான் அளித்த புத்தகத்தை கையில் வாங்கி கொண்ட மன்னர் தூபானை கொல்லும்படியாக தன்னுடைய சேவகர்களுக்கு கட்டளையிட்டார். அதன்படியே தூபானின் தலை வெட்டப்பட்டது. அந்த தலையிலிருந்து இரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது. பிறகு தூபானின் விருப்பப்படி அந்த தலை தாம்பலத்திலிருந்து அந்த பொடியில் வைக்கப்பட்டது. அத்தோடு தூபானின் வெட்டப்பட்ட தலையிலிருந்து அருவி போல் கொட்டிய இரத்தமும் நின்றுவிட்டது. உடனே அந்த தலை கண்களை திறந்து மன்னரிடம் புத்தகத்தை படிக்குமாறு கேட்டுக்கொண்டது.
அதனை கண்ட அவையினர் அனைவரும் அதிசயித்தனர். மன்னரும் அந்த புத்தகத்தை படிக்கத் தொடங்கினார். ஆனால் அந்த புத்தகத்தில் இருந்த ஏடுகள் அனைத்தும் ஒன்றுடன் ஒன்றாக ஒட்டி இருந்தது. மன்னர் யூனான் நாக்கில் இருந்த தன்னுடைய எச்சிலை தொட்டு தொட்டு அந்த புத்தகத்தில் ஒட்டியிருந்த ஏடுகளை பிரித்து பார்த்தார். ஆனால் அந்த ஏடுகளில் ஒன்றுமே எழுதப்படவில்லை. அதனை கண்ட அரசர், இந்த ஏட்டில்தான் ஒன்றுமில்லையே என்று கூற, வெட்டப்பட்ட தூபானின் தலை, இன்னும் கொஞ்சம் புரட்டி பாருங்கள் அரசே, விஷயம் இல்லாமல் நான் இதனை தங்களுக்கு கொடுக்கவில்லை என்றது. அதன்படியே யூனான் மேற்கொண்டு தன்னுடைய எச்சிலை தொட்டு தொட்டு பக்கங்களை புரட்டினார். இப்படியாக பல மணி நேரம் எச்சில் தொட்டு தொட்டு அந்த ஏட்டை புரட்டியதால் அந்த ஏட்டில் தடவப்பட்டு இருந்த விஷம் மெல்ல மெல்ல மன்னனின் எச்சில் மூலம் அவருடைய உடம்பில் புகுந்து அவனை கீழே தள்ளிவிட்டது. அவன் துடிதுடித்து இறந்து போனான். அப்பொழுது ஞானி தூபானின் தலையில் இருந்த கண்கள் நிரந்தரமாக மூடியது. இப்படியாக ஞானி தூபானின் கதையை செம்படவன் பூதத்திடம் கூறி முடித்தான். பிறகு அந்த செம்படவன் அந்த பூதத்திடம், பார்த்தாயா பூதமே, ஞானி தூபான் அவ்வளவு கெஞ்சி கேட்டும் கூட அந்த கொடிய நெஞ்சம் கொண்ட யூனான் அந்த ஞானியை கொல்ல ஆணை பிறப்பித்தான். அவன் ஒருவேளை இரக்கம் காட்டியிருந்தால் மன்னனும் நலமோடு வாழ்ந்திருப்பான், அந்த ஞானியும் நலமோடு இருந்திருப்பான். ஆனால் கேடு வரும் பின்னே மதிக்கெட்டு வரும் முன்னே என்ற பழமொழிக்கு ஏற்ப அந்த மன்னன் கெட்ட புத்தி கொண்ட அந்த அமைச்சனின் உபதேசத்தை பின்பற்றி நன்றி மறந்ததால் இறுதியில் இருந்தும் போனான். இது உண்மையில் அந்த அல்லாவின் தீர்ப்புதான். மேலும் இந்த கதையில் வரும் ஞானி தூபானை போலேதானே நானும் உன்னிடம் கெஞ்சினேன். ஆனால் நீயோ மேற்கண்ட கதையில் இருக்கும் யூனான் போல என்னிடம் நீ நடந்து கொண்டாய். அப்படி இருக்க நான் உன்னை ஒருவேளை மன்னித்தாலும் அல்லாஹ் உன்னை மன்னிப்பாரா என்று கூறினார். அத்துடன் அந்த ஜாடியை கடலில் தூக்கி எறிய முற்பட்டான். உடனே அந்த ஜாடிக்குள் உள்ளிருந்த அந்த பூதமானது அந்த செம்படவனிடம் மேலும் மன்றாடி அழுதது. அத்துடன் செம்படவனிடம், நான் சுலைமான் மீது ஆணையாக உனக்கு வாக்களிக்கிறேன், இந்த முறை மட்டும் நீ எனக்கு ஒரு விடுதலை தந்தால் உன்னை நான் மிகப்பெரிய செல்வந்தனாக ஆக்குவேன். அத்துடன் உனக்கு எந்த ஒரு துன்பத்தையும் நான் தரமாட்டேன். நீ நினைத்து பார்க்க முடியாத செல்வத்தை பெற நான் உனக்கு உதவுவேன், என்னை நீ நம்பு என்று கூறியது அந்த பூதம். பூதம் சுலைமானின் மீது ஆணையிட்டதாலும் அதுவும் அது மிகவும் கெஞ்சி கேட்டுக்கொண்டதாலும் அதனை விடுவிக்க முடிவு செய்தான் அந்த செம்படவன். அவன் அப்பொழுதே அந்த ஜாடியை திறந்தான். பூதத்திற்கு இவ்விதம் விடுதலையும் தந்தான். பூதமானது வெளியே வந்தது. தான் வெளியில் வந்ததும் முதல் வேலையாக அந்த ஜாடியை உதைத்து கடலில் தள்ளியது அந்த பூதம். அதை கண்ட அந்த செம்படவன் திகைத்து போனான். அத்துடன் அந்த பூதமானது முன்னை விட பெரிய ரூபத்தை எடுத்து கொண்டது. அதனை கண்ட செம்படவன், நான் இன்று செத்தேன் போல என்று நினைத்து கொண்டான். அல்லாவை வேண்டிக் கொண்டான். செம்படவனின் பயத்தை அவனுடைய கண்களில் கண்ட பூதமானது உறக்க சிரித்தது. பிறகு செம்படவனிடம் அந்த பூதம், நான் சுலைமானின் மீது ஆணையிட்டு உள்ளதால் உன்னை நான் கொல்ல மாட்டேன். அத்துடன் நீ என்னை விடுவித்தவன், அதனால் உனக்கு நான் ஒரு ஆபத்தையும் நேர விட மாட்டேன். உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுகிறேன். ஆனால் அதனை நீ அடைய வேண்டுமெனில் என்னை நீ தொடர்ந்து வர வேண்டும் என்று கூறியது. உடனே செம்படவனும் பூதத்தின் பின்னால் தொடர்ந்து சென்றான். பூதமானது சமவெளியை தாண்டி விரைந்து செல்ல தொடங்கியது. செம்படவனும் பூதம் தன்னை எதுவும் செய்துவிடக்கூடாது என்ற பயத்தில் அதனை தொடர்ந்து விரைந்து சென்றான். பல மைல் தூரம் சென்றதும் அந்த பூதமானது ஒரு ஏரியை அடைந்தது. அப்பொழுது செம்படவனும் அந்த இடத்தை வந்தடைந்தான். அந்த ஏரியில் பல வகையான வண்ண மீன்களை கண்டான் அந்த செம்படவன். அதுவரையில் அவன் அப்படிப்பட்ட அழகிய மீன்களை கண்டதே இல்லை. அவ்வளவு அழகு வாய்ந்த மீன்களாக அவை காணப்பட்டது. அந்த தெளிவான ஏரியில் அவன் பல மீன்களை கண்டான். தன்னுடைய வறுமை இன்றுடன் அழிந்து விட்டது என்று நினைத்து அல்லாவை அவன் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது உடன் வந்த அந்த பூதமானது அவனிடம், இந்த ஏரியிலிருந்து மீன்களை பிடித்து சென்றால் உனக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் என்பதால் தான் நான் உன்னை இங்கு அழைத்து வந்தேன். இந்த மீன்களை பிடித்து கொண்டு போய் உன்னுடைய அரசரிடம் கொடுத்தால் அவரே உனக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுப்பார். அதனை கொண்டு நீ என்றும் நலமுடன் வாழ்வாயாக என்று கூறி அந்த பூதம் அந்த இடத்தை விட்டு கிளம்பியது. உடனே அந்த செம்படவன் அந்த மீன்களில் ஒவ்வொரு வண்ணத்திலும் ஒன்றை பிடித்தான். அதனை எடுத்துக்கொண்டு நேராக அரசரிடம் சென்றான். அந்த செம்படவன் கொண்டு வந்த அந்த மீன்களை பார்த்த அரசர் சுல்தான் அதிசயித்து போனார். அதுநாள் வரையில் அவர் அப்படிப்பட்ட கொழுத்த அழகான மீன்களை பார்த்ததே இல்லை. அதிக விலை கொடுத்து அந்த செம்படவனிடமிருந்து அந்த மீன்களை பெற்றுக்கொண்டார். செம்படவனுக்கு ஏராளமான பரிசுகளையும் கொடுத்து அந்த நிறைந்த அவையில் பலவாறு போழ்ந்து கொண்டார் அரசர். அதனை கண்டு அவையினர் அனைவரும் மகிழ்ந்தார்கள். செம்படவனுக்கும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. இப்படியாக செம்படவனின் கதையை கூறி முடித்தாள் ஷாரஜாத். அதனை கேட்ட ஷாரியர் மிகவும் மகிழ்ந்தார். அப்பொழுது அவருடைய தந்தை துன்யாஜாத் கிளம்பிவிட்டாள்.
அதன் பிறகு மன்னர் ஷாரியர், எனக்கு இந்த கதை பிடித்திருந்தது, ஆனால் எனக்கு வேறு ஒரு அற்புதமான கதையை நீ கூறு, அது நீ இதற்கு முன் சொன்ன கதைகளை விட அற்புதமாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய மனைவியான ஷாரஜாத்திடம் கேட்டார். அதன்படியே ஷாரஜாத் அலாவுதீனும் அற்புத விளக்கும் என்ற கதையை கூறத் தொடங்கினாள். அந்த கதையை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ரொம்ப நன்றி.